பாத்தியம்மா, தனக்கு மட்டும் கிடைச்சா போதும்னு நினைக்காம தன்னை சுத்தி உள்ளவர்களுக்கும் கிடைக்கணும்னு நினைக்குது பாரு. இந்த புத்தி கொஞ்சமாவது மனுஷ புயலுக்கு இருந்தா எந்த வசூல் நாதியத்து சாயாது. ஒன்று சொல்றேன் கேட்டுக்கப்பா, உலகத்திலேயே பெரிய சேமிப்பு எதுன்னா மனுஷ பைய கஷ்டப்படுவது உதவுறது. நீ பெரியவனானதுக்கு அப்புறம் இன்ஜினியர் ஆகலையே டாக்டர் ஆகலையே அது உன் விருப்பம். ஆனா இந்த அப்பனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீ இப்படி இருக்கணும்பா. என்னாச்சு மாச்சு? ஏன் பதட்டப்படுற? என்னாச்சு? சரி தெரியல. என் மனசு ஏன் பாரமா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்? எங்க அப்பா என்னை என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி ஆனாதான் இந்த பணத்தை எடுக்க நான் தகுதியானவன். எங்க அப்பா இருந்து இந்த காசை என்ன பண்ணுவாரோ அதை நான் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நான் என் அப்பனுக்கு பிள்ளை. என்ன பண்ண போற? என்னால முடிஞ்ச அளவுக்கு என் கூட இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பணத்தை வந்து பாதியை கொடுக்க போறேன். யோ லூசாயா நீ? இது எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி வாங்க காசு தெரியுமா? நீ வாட்டு கல்வி இறக்கணுங்கிற கோடி ஓடியா வச்சிருக்க 10 ரூபா கொடுக்கறதுக்கு 1000 தடவை யோசிக்கிறாயா? ஆமாண்ணா, நம்ம எல்லாம் சாதாரண மிடில் கிளாஸ். நீ ஏன் கொடுக்கணுங்கிறேன் நானு. ஏன் பணக்காரன் தான் கொடுக்கணுமா? நீ சொல்றியே மிடில் கிளாஸ், நம்மள மாதிரி ஆள் கொடுத்தா ஏன் வேணாங்கிற? அதுக்கு இல்லையா பாரு சங்க பிடி பிடி சொல்றேன். ஏய் பப்ளிக்கியா? இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, நம்ம காசு தானே. காசு அந்த ஆட்டோ சொந்தமாக்கிடு. நோ வேணா வைனா, நீ வேற முன்னா சொல்ல முடியும், இப்போ ஒன்றும் அர்த்தம் முடியாது. பிடி சந்தோஷமா வச்சுக்க. மாச்சு ஊர்ல நிலம் வாங்கணும்னு சொன்னேன். ஓ அதோட இது பெருசியா?